ஆல்ரெடி குழந்தைய சேதி ஏத்துக்கிட்ட டென்ஷன்ல ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு 3 பேருமே வயிற்றுச்சலோட உட்காந்துருக்க. அவங்கள வெறுப்பேத்துற மாதிரியே சாவித்திரியும் தாமரையும் அவங்கள கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தமிழ்ச்செல்விக்கும் குழந்தை காணாம போகல, மலரும் கருப்பண்ணனும் தான் குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வந்தது. அதனால அவங்க செம்ம கோபத்தோட உடனடியா பஞ்சாயத்தையுமே கூட்டி என்னோட குழந்தைகளை நான் மீட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் குழந்தை அவங்களுக்கு வேண்டாத குழந்தையா இருந்திருக்கு. அதனால தான் மலரும் கருப்பும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த அப்பா பாசம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதை நம்பி என்னால் என் குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. முக்கியமாக அந்த பெரிய வீட்லேயுமே வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு தான் 2வது தரமாக கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்காம எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ளே தலையிடுறாங்க? என் குழந்தைய திருப்பி கொடுத்துட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேச, அதுக்கு சேதுவும் இங்கே பாருங்க, பிறந்தது 2 குழந்தை. ஒரு குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை அவங்களுக்கும் இருக்காதான் கரெக்டு. அது மட்டும் இல்லாம நான் நினைச்சா என்னால அந்த 2 குழந்தைகளுமே நல்லபடியா வளர்க்க முடியும். ஆனா அவங்களால வளர்க்க முடியுமா? முதல்ல அந்த ஒரு குழந்தைய அவளால நல்லபடியா வளர்க்க முடியுமான்னு கேளுங்க. அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு சாப்பிடவே சாப்பாடு இல்லையா? எங்க இருந்து என் குழந்தைய அவங்களால பாத்துக்க முடியும்? கண்டிப்பா சொல்றேன், என் குழந்தைங்கள அவளால நல்லபடியா வளர்க்க முடியாது. முடிஞ்சா என்னோட இன்னொரு குழந்தையையும் என்கிட்ட வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா இந்த குழந்தைய நான் கண்டிப்பா விட்டு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சேதுவும் அவங்க தரப்பு நியாயத்தை வைக்க. ஆனா இதை பார்த்துட்டு பாதி பேர் தமிழுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பாதி பேர் சேதுவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் குழந்தை கஷ்டமே பட்டாலும் அம்மா கூட இருக்கிறதா சரின்னு ஒருத்தவங்களோ, ஆனா இன்னொருத்தவங்களோ என்ன இருந்தாலும் அது அவங்களோட குடும்ப வாரிசு, அவங்க கிட்ட இருக்கிறதான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பஞ்சாயத்துக்குள்ளேயே மாறி மாறி குரூப் பிரிஞ்சு அவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு அவங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவரும் ஒரு முடிவுக்கு வந்து இந்த முடிவை நம்மளால எடுக்க முடியாது, அந்த கடவுளே முடிவெடுக்கட்டும். குழந்தைங்க பக்கத்துல நம்ம சீட் எழுதி போடுவோம், எந்த குழந்தை எந்த சீட் எடுக்குதோ அவங்க தான் அவங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்ல, இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா சேதுவும் கண்டிப்பா எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிரும், ஒண்ணு என் அம்மா கிடைக்க போறாங்க, அப்படி இல்லைன்னா என்னோட குடும்ப வாரிசு கிடைக்க போகுது, எதுவா இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லிட்டு அவங்க சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வியும் ரொம்ப நேரமா சம்மதம் தெரிவிக்காம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஒரு விளக்கத்தை எடுத்து சொல்லிட்டு ஊருக்கு கட்டுப்படுறதா இருந்தா இங்க இருங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் கேஸ் நீங்க எப்படி வேணாலும் அலைஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா தமிழ்ச்செல்வியை எப்படியோ சம்மதம் தெரிவிக்க வச்சிடறாங்க. அதனால 2 குழந்தைங்களுமே படுக்க வச்சு சீட்டையுமே எழுதி போட, அந்த சீட்லயுமே அப்பத்தா எப்படி பெண் குழந்தை தமிழ்கிட்டையும் ஆண் குழந்தை சேதுக்கிட்டையும் இருக்கணும்னு போட்டாங்களோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் எடுக்குது. ஸோ பஞ்சாயத்துமே இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியோட மனசும் அதை ஏற்க மறுக்குது. அதனால அவங்க இந்த பஞ்சாயத்து தீர்ப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் என் 2 குழந்தைங்களையுமே தூக்கிட்டு போறேன், உங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்துமே மீறி 2 குழந்தைங்களையுமே தூக்கிட்டாங்கன்னு போக பார்க்க, இதை பார்த்துட்டு பஞ்சாயத்துக்காரங்களும் இதுக்கப்புறமா எங்களால இதுல தலையிட முடியாது, உங்க குடும்ப பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கைவிரிச்சிடறாங்க. ஆனா சேதுவும் கண்டிப்பா என் குழந்தைகளை என்னால விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியும் அவ தான் சொல்றாள், எதுக்காக நீ அந்த குழந்தைக்காக சண்டை போறன்னு சொல்லிட்டு ஏதோ சேதுவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை எப்படியாவது தமிழ்கிட்டயே கொடுத்தணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் மோகனாவும் எங்கள் குடும்ப வாரிசை கண்டிப்பாக எங்களால் விட்டு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்து இடமே ரொம்பவே ரணகலமாக போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சாது அங்கே வராங்க, அதுவும் சித்தர் மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு மொத்த பேரும் சைலண்டாக, ஆனால் தமிழ்ச்செல்வியும் அழுதுகிட்டே என் குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் எல்லாருமே அமைதியாக இருக்கிறதும் அங்கே ஒரு சித்தர் வர்றதையுமே தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு அவங்க கதறி அழுதுகிட்டே சித்தரோட காலடியில் போய் விழுதுகிட்டு, தயவு செஞ்சு என் குழந்தைங்களை நீங்களாவது என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. என்ன இருந்தாலும் ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது பாவம் தானே, என் குழந்தைங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல. ஆனா அந்த சித்தரோ தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி, நான் ஒன்றும் மற்றவங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக வரல, உனக்கு புத்திமதி சொல்றதுக்காக தான் வரேன். உண்மையாவே உன்னோட குழந்தைங்களும் நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அந்த கடவுள் எடுத்த முடிவையும் உன் குழந்தைங்க எடுத்த முடிவையும் தயவு செஞ்சு நிராகரிக்காத. என்ன நடக்கணுமோ அது கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீ அதை மனசார ஏத்துக்கிறதா உனக்கும் உன்னோட குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது. அந்த முருகன் கண்டிப்பா உனக்கு துணையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ திருநீர் எல்லாம் எடுத்து தமிழ்ச்செல்விக்கு பூசி விட்டுட்டு அந்த 2 குழந்தைகளுக்குமே பூசி விடுறாங்க. அதுவும் பூசி விடும்போது இந்த 2 குழந்தைங்களால இந்த ஊரே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ புரியாம ஏதோ பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. தமிழ்ச்செல்வி உடனடியாக அவங்க கையில் இருக்க ஆண் குழந்தை எடுத்து சேதுவோட கையில் ஒப்படைச்சிட்டு, நான் இப்போ இதை ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆனாலும் என் குழந்தைங்களுக்கு இதுதான் நல்லதுன்னு அந்த சித்தர் சொல்றதை கேட்டுட்டு என்னால் அதை மறுக்கவும் முடியல. அதனால என் குழந்தைய இப்போ உங்ககிட்ட மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்கிட்டே ஒப்படைக்கிறேன். என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு மட்டும் இல்லை, இந்த மொத்த குடும்பத்தோட பொறுப்பும் தான். நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய தேடி மறுபடியுமே வருவேன். ஆனால் அது வரைக்கும்
இவனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய சேதுவோட கையில ஒப்படைச்சிட்டு அழுதுகிட்டே தன்னோட இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து திரும்பி கூட பார்க்காம போறாங்க. இதை பார்த்துட்டு சேதுவுக்கோ அப்படியே கையே நடுங்கி போகுதுன்னா பாத்துக்கோங்களேன். அவங்க அதிர்ச்சியோட தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? சேது குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஐஸ்வர்யா அவங்களோட சுயரூபத்தை காட்ட போறாங்க. அதுக்கப்புறமா தான் சேதுவுக்கும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் ஐஸ்வர்யா உண்மையாவே எப்படிப்பட்டவங்கன்றது தெரிய வரப்போகுது. அதே நேரத்துல சேது உண்மையாவே ஐஸ்வர்யா காலத்துல தாலியை கட்டல. ஈஸ்வரி சித்ராவோட சதியால தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குன்றத எப்பதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறமா அடுத்து கண்டிப்பா சேது தமிழ்ச்செல்வியை தேடி போகதான் போறாங்க. ஸோ அடுத்து தமிழும் சேதுவும் எப்ப சந்திக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.